நீங்க தான் தாத்தாவை ஒத்துக்க வைக்கணும். ஆமாம்மா, நீங்க தான் பேசி எங்களை சேர்த்து வைக்கணும். செல்லோம்ல, ப்ளீஸ். சரி இருங்க, இதோ இப்ப வரேன். ஏண்டி இப்படி பண்ண? லூசு, நான் தான் சொன்னேன்ல. என்ன அவசரம் உனக்கு? அப்படி குத்திடுவேன். அப்படியே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. இந்த இது என்ன 101 ரூபாய்? ஒத்த படையில கொடுத்தா வளரும்னு சொல்லுவாங்க. எது கொம்பா காலா? சரி இல்ல மா, நாளைக்கு எங்க கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. நான் சும்மாலாம் சொல்லல, நிஜமாவே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. ஏய், மறக்காம வந்துருங்க. தாத்தாவையும் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க. வரேன் வரேன். ஐயோ, வரேன். தாத்தாவையும் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க. ஆமா, சந்தோஷோட லவரா? ஆமா, ஏன் தாத்தா ஒப்புக்குனாரா? தாத்தாக்கு லவ்வனா பிடிக்காதே. தாத்தா கண்டிப்பா ஒத்துப்பாரு. சான்ஸே இல்ல. தாத்தா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா ஒத்துப்பாரு. எப்படி? ஏன்னா நான் 3 மாசம் கர்ப்பம். ஹலோ ஹலோ, திவ்யாவா? அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க யாரு பேசுறது? ஐ எம் அருண். என்ன ஞாபகம் இருக்கா? நம்ம பஸ்ல மீட் பண்ணிருக்கோமே. ஓ, கண்டக்டரா? உங்க பேர் அருண் எனக்கு எப்படி சார் தெரியும்? அது சரி, உங்க பொண்ணு பிரசவத்துக்கு போயிருக்காங்கன்னு சொன்னீங்களே, குழந்தை பிறந்துருச்சா? ஹலோ ஹலோ, ரொம்ப ஓட்டாதீங்க. நான் சின்ன பையன் தான். ரியலி? அப்ப என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? இப்ப வேற ரொம்ப கடிக்கிறாளே. ஹலோ, நேத்து பஸ்ல ஏறினப்போ உங்க கையில ஒரு நோட் புக்கை கொடுத்து உங்களை வச்சிருக்க சொன்னேன்ல. பட் நீங்க அதை கொடுக்க மறந்துட்டு அப்படியே போயிட்டீங்க. இப்ப ஞாபகம் வருதா? அந்த நோட் எனக்கு அர்ஜென்ட்டா வேணும். அதுல என்னோட ஹால் டிக்கெட் இருக்கு. இதுல புதியதாயிட்டு ஒரு நோட் ഉണ്ട്. വേണോ? அதெல்லாம் வேண்டாம், കളഞ്ഞേക്ക്. அம்மா, அம்மா,
டாடி? ஒரு நோட் புக் எடைக்க போடவான்னு கேட்டிய நேத்து. ஆமா. போட்டுட்டியா? ஆ, எல்லா பழைய பேப்பரும் மொத்தமா தாண்டி எடுத்து போட்டேன். இப்ப எந்த அதுக்கு? Oh my god. நீ தாண்டி போட சொன்ன, நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். அந்த நோட் உள்ள இருந்து ஏதாவது பேப்பர் எடுத்து வச்சியா நேத்து? பேப்பரோ? நான் திறந்து கூட பாக்கலடி. நீ போட சொன்ன, நான் போட்டு. அத்தனை. அம்மா அம்மா, அந்த பழைய பேப்பர்காரன் யாரு, எங்க இருக்கான்னு தெரியுமா? ஆமாடி, பழைய பேப்பர்கார பேரு, ஊரு, ஜாதகம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டா நான் பேப்பர் எல்லாம் எடுத்து இடைக்கு போடும். എവനോ ഒരുത്തം വന്നു, ഇരുന്ന പേപ്പറെല്ലാം എടുത്ത് ഞാൻ വിറ്റു. ആ കാശു കൂടി എന്റെ അടുത്തുനിന്ന് ചെലവായി. ഇപ്പൊ എന്താ അതുക്ക്? பரதேசி, ஹால் டிக்கெட் நோட்லயே வைப்ப. சரியான மஞ்சமாக்கா. இப்ப ஹால் டிக்கெட் எங்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? கடவுளே. ஹலோ ஹலோ, ஏங்க கட் பண்ணிட்டீங்க? ஹால் டிக்கெட் கிடைச்சதா? அது வந்து, ஆமா, என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்க ஃப்ரெண்ட தேடி கண்டுபிடிச்சு வாங்குனாங்க. நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். ഞാൻ ഞങ്ങളുടെ അടുത്ത് എത്ര ദിവസമായിട്ട് പറയുന്നത്, മൂഞ്ചി മുഖറ നോക്ക്, പോയിക്കടാ. എന്താ മോളെ, എന്തായി? ഒന്നുമില്ല. കള്ളം പറയരുത്. നീ എന്താ திருடனுக்கு தேள் குட்டினமாரி நிക്കുന്നത്? திருடனுக்குന്നില്ല, யாருக்கு தேள் குத்தினாலும் வலிக்கும். എനിക്കൊന്നും മനസ്സിലാകുന്നില്ല. ഇതൊന്നും ശരിയല്ല മോളെ. எஸ், ஹாய், ஐ எம் பூஜா. மிஸ்டர் ஹரி சாரை மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். ஓ, ஓகே, உட்காருங்க. சார் இப்போ வந்துருவாரு. ஓகே. காஃபி ஆர் டீ? நோ தேங்க்ஸ். ஓகே ஓகே. அவர் இருக்காரா? யா டெஃபினெட்லி. அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா உங்களை வந்து மீட் பண்ணுவாரு. சார் வந்துட்டாரு. ஹாய். ஹாய் சார். உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐம் பூஜா. தெரியும், மேடி சொன்னா. சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஹரி சார். உங்க ப்ரோக்ராம் எதையுமே நான் மிஸ் பண்ணதே இல்ல. இன்ஃபேக்ட் உங்க எல்லா ப்ரோக்ராமையும் டவுன்லோட் பண்ணி திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னங்க நீங்க திரும்ப திரும்ப பார்க்க, இது என்ன தலைவர் படமா? எஸ் சார், உங்க ப்ரோக்ராம் எனக்கு தலைவர் படம் மாதிரி தான். தேங்க்ஸ். பை த வே, உங்களை ஒன்னு கேட்கணும். கேளுங்க, அதுக்கு தானே வந்திருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா? சாரி, சட்டுன்னு இப்படி கேட்டுட்டேன்னு நினைக்காதீங்க. உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னங்க நீங்க, என் சமையல் பிடிக்கும் நீங்க, என் ப்ரோக்ராம திரும்ப திரும்ப பாப்பேன் நீங்க. அதுதான் ரீசன்னா எதுக்குங்க கல்யாணம் அது இதுன்னு காஸ்ட்லியா? ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க டெய்லி என் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு போயிடுங்களேன். கமிட்மெண்ட்டும் இல்ல, கஷ்டமும் இல்ல. நோ நோ மிஸ்டர் ஹரி சார், ஐ ரியலி லவ் யூ லாட். லவ்வா? இத நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல சார். பட் ஐ அம் நாட் ஜோக்கிங், யூ நோ. ப்ளீஸ் சார். ஏமா இத பாருங்க, கல்யாணம்ங்கிறது ஒரு கமிட்மெண்ட். நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறத ஒரு கமிட்மெண்டா வச்சு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். சரியா வராதுமா, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் சார், அப்படி சொல்லாதீங்க சார். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. பட் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை, அது ஒண்ணுதான் சார் மிஸ்ஸிங். எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, அதான் கரெக்ட்.
உங்க அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா சொன்னீங்களே மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை, அதை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களே, எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய கலைக்க நினைக்கலாமா? வாழ்க்கையில ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சா மட்டும் போதாது. என்ன பொறுத்த வரைக்கும் லவ் இஸ் a luxury and I hate that luxury. ப்ளீஸ் சார், மறவே மாட்டீங்களா? பாதி லைஃப் இப்படிதான் போயிட்டு இருக்கு, ஒன்னும் கஷ்டமா இல்ல. மீதி லைஃப் இப்படியே போயிடுச்சுன்னா I'll be very happy. சார் 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 சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். ஏன் சார், ஏன் சார் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டீங்க? அவங்க நல்லா தானே இருக்காங்க. என் மனசுக்கு பிடிக்கணுமே மேடி. ஒருத்தரை பார்த்ததுமே மனசு சொல்லும், இவங்களோட வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அந்த மாதிரி யாரையும் இன்னும் பார்க்கல. அப்போ கல்யாணம் பண்றதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கவே இல்ல? ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணேன். ஆ? எங்க அம்மா ஒரு பொண்ணை பார்த்துட்டு இவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல நான் சாதாரண சமையல்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு அந்த பொண்ணோட அப்பா சொல்லிட்டாரு. ஐயோ பாவம். ஆனா எங்க அம்மா ரொம்ப உறுதியா இருந்தாங்க, அந்த பொண்ணு தான் மருமகளா வரணும்னு. அதுக்கப்புறம் எங்க அம்மா உடம்பு முடியாம தவறிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் பெருசா அதுல உடன்பாடு இல்ல. அந்த பொண்ணோட போட்டோவை கூட நான் பார்க்கல, ஏன்னா பார்க்கணும்னு கூட தோணல. அப்போ அந்த பொண்ணோட போட்டோ உங்ககிட்ட இருக்கா சார்? என்கிட்ட இல்ல, அம்மாவோட பழைய ட்ரங்க் போட்டியில இருக்கு. சார் சார் சார், அந்த போட்டோ கொஞ்சம் நான் பார்க்கலாமா சார்? ம்? பாரு. மேடம், ஆர்டர் மாறி போச்சுன்னு கஸ்டமர் ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காங்க மேடம் ஃபோன் பண்ணி. ஏயா இது கூடவா பாத்துக்க மாட்டீங்க? வரேன் போ, வரேன். ஐயோ, வா வா. நான் கேட்ட ஐட்டம் சிக்கிருச்சுல்ல சார். இந்த சிங்காரத்துக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா கணக்கச்சிதமா செய்யும் சார். உடுமலைப்பட்ட சிங்காரமாச்சே. எடு எடு எடு. இந்தாங்க. மல்லிகைப்பூ. சூப்பர்ரா, சூப்பர் சூப்பர். அடுத்த ஐட்டத்தை எடு. அட என்ன தடா சுவாயிட்ட கூட. ஐயோ சார். டேய், நான் உன்கிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? அல்வா. ஒண்ணு எனக்கு, இன்னொன்னு யாருக்கு? சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, அல்வா உங்களுக்கு தான் வாங்க போனேன். அங்க போய் அல்வா பார்த்த உடனே என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. அதனால அவளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். ஜமாயிடா அந்த அப்படி சார். தேங்க்யூ சார். அப்புறம்டா மல்லிகைப்பூ அல்வா, அல்வா மல்லிகைப்பூ, இது காம்பினேஷன். ஆமா சார். அதாவதுடா லெமன் சாதத்துக்கு எள்ளு துவையல் மாதிரி, தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் மாதிரி ஒரு காம்பினேஷன் வேணும்டா. இன்னும் லேட்டஸ்டா சொல்லணும்னா நயன்தாரா விக்னேஷ் சிவன் மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கணும்டா. அப்படி ஒரு காம்பினேஷன் இருந்தா தான் எந்த ஒரு மேட்டரும் ஒர்க் அவுட் ஆகும்டா. ஆமா சார், ஆமா சார். அது சரி, நீ ஏன் மல்லிகைப்பூ வாங்கல? அது வந்து சார், காசு இல்லையா? ஆமா சார். பைத்தியக்காரா, காசு என்னடா பெரிய காசு. நீ என்ன பண்றனா, பெரிய மல்லிகைப்பூ பந்தா வாங்கி வீட்டுல போய் அப்படியே உருட்டி விளையாடுறா. இதே பிளாட்ல தான் நீங்களும் இருக்கிறீங்க, இதே பிளாட்ல தான் நம்ம உன்னி ஐயா செக்ரட்டரியா வேற இருக்காரு. ஆனா நீங்க எம்ஜிஆர் மாதிரி வாரி வழங்குறீங்களே சார். இன்னொரு தடவை சொல்றா. எம்ஜிஆர் மாதிரி வாரி வழங்குறீங்களே சார். ஆனா அவரு எப்ப பார்த்தாலும் நம்பியார் மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்காரு சார். டேய் டேய் டேய், அவன் உள்ளத்தால ரொம்ப நல்லவன்டா. இவ்வளவு பெரிய பிளாட்டை கட்டி காப்பாத்துறாம்னா கொஞ்சம் கோவப்படுற மாதிரி, கொஞ்சம் மறுபடியும் நடந்தா தான் மெயின்டைன் பண்ண முடியும். சரி சார். சார் சார், எனக்கு ஒரு ஹெல்ப் சார். தயவு செஞ்சு இந்த அல்வா மேட்டரை நமக்குள்ள வச்சுக்கலாம் சார். உன்னி ஐயா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க சார். ஜமாயிடா ஜமாயிடா ஜமாயிடா. தேங்க்யூ சார். வர சார். சார், நீ வாங்கிட்டு போற பெரிய மல்லிகைப்பூ பந்த வீட்டுல போய் உருட்டி விளையாட மறந்துடாத. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சார். வர சார். என்ஜாய்டா. எனக்கு சந்தோஷத்துல கை ஒண்ணு காலு வரலையே.
எனக்கு இன்னொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல லக்ஷ்மி. உன் பிள்ளை ஒன்னும் வெட்டி ஆபீஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கவன் இல்லையே. அந்த பொண்ணும் படிச்ச பொண்ணு, நல்ல வேலைக்கு போற பொண்ணுன்னு சொல்ற. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அர்ச்சனா, எனக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பிள்ளைக்கு அவ ஏத்த பொண்ணா இருப்பான்னு எனக்கு தோணுது. அப்போ உன் மாமனார கன்வின்ஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் மிச்சம்னு சொல்லு. എടോ എന്നോടൊന്നും പറയണ്ട, ഞാൻ പിന്നെ വിളിക്കാം. ഓക്കേ? தலைவன் வழியிலே நடப்பா. ആ നടപ്പാ നടപ്പാ. എന്താ സാറേ, கையில மல்லிப்பூ அல்வா. பாலக்காட்டு கிட்ட சிக்க கூடாதுன்னு நினைச்சேன், சிக்கிட்டேனே. ஒய்ஃபுக்கா? யோ, ஏன் ஒய்ஃபுக்கு? மத்தவங்க ஒய்ஃபுக்கு இல்ல, அத புரிஞ்சுக்கோ. சும்மா பிரேக்கிங் நியூஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க. அது எங்களுக்கும் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு. இது நாள் வரைக்கும் ஒரு நாளாச்சும் இப்படி எனக்கு அல்வா வாங்கி கொடுத்திருக்கீங்களா? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனும் வேணும் இல்லைனா? பரமசிவன் சார், சும்மா அந்த காலம் ஸ்டைல்ல ஹல்வா வாங்கிட்டு போறீங்கல்ல, ஃபார் எக்ஸ்சேஞ்சுக்கு அர்ச்சனாக்கு பர்கர் பீஸாவும் வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? பரிமளா சிஸ்டர், நான் சொல்றது நல்லா கேட்டுக்கங்க. காலம் மாறி போச்சுங்கிறதுக்காக கடவுளு காட்டுறது ஆரத்தி தான். அதுக்கு பதிலா பேட்டரி லைட் வெளிச்சத்தையா காட்ட முடியும்? ஓ, அதே மாதிரி 2 கை இருக்குங்கிறதுக்காக இடது கையில இட்லி சாப்பிட முடியும்? அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு சிஸ்டர். கரெக்ட் ஆயிட்டு പറഞ്ഞു. இதுல என்னத்த கிளியர் பண்ண முடியும்? உனக்கும் பிடிச்சிருக்கு, உன் பையனுக்கும் பிடிச்சிருக்கு. மாமனார் மசியலனா நீ ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணு லக்ஷ்மி, ஒன்னும் தப்பே இல்ல. ஐயோ, அதுக்கெல்லாம் டைமே இல்ல அர்ச்சனா. அந்த பொண்ணு நாளைக்கே கல்யாணம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் சாரே, 60 வயசுக்கு மேல இதெல்லாம் குறைச்சு கூடி டூ மச் ஆயிட்டு. பாலக்காடு, வயசை பத்தி மட்டும் பேசாத. யோ, வாழ்ற காலம் வரைக்கும் சந்தோஷமா வாழணும்யா, நினைச்சத நடத்தி காட்டணும்யா. கேட்டுக்குங்க, எனக்குன்னு வந்து வாச்சிங்களே. அட, அலுவா வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு அரை முழம் மல்லிப்பூவாவது என்னைக்காவது வாங்கி கொடுத்திருக்கீங்களா? லீனா சிஸ்டர், கனியாத கனியவும் தடி உண்டு அடிச்சு கனிய வைக்கலாம். அதான் நம்ம முன்னோர்களுடைய பழக்கம். இதுதான் இந்த பரமசுத்தோட அட்வைஸும் கூட. வரட்டா? எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். 60 வயசுக்கு மேலையோ? ஸ்வீட் டார்லிங், எங்க இருக்க? நான் இங்க இருக்கேன் மாமா. ஓ, நீ இங்கதான் இருக்கியா? ஐயோ மாமா, என்ன மாமா? சரி விடு, நம்ம லட்சுமி தானே, நம்மளை பத்தி லட்சுமிக்கு தெரியும். ஒன்னும் நினைச்சுக்க மாட்டான். எப்போ வந்த தாயி? தோ இப்பதான் வந்த அண்ணே. மாமா, உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? நம்ம சந்தோஷ் ஒரு பொண்ணு லவ் பண்றானா. பண்ணட்டுமே, நல்ல விஷயம் தானே. இந்த வயசுல பண்ணாம வேற எந்த வயசுல பண்ண போறான்? மாமா, அது இல்ல மாமா, அந்த பொண்ணு இன்னைக்கு லட்சுமி வீட்டுக்கு வந்து அவளே பேசிட்டு போயிருக்கானா பாத்துக்கோங்களேன். நாளைக்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாளா. அப்படி போட அருவாள. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் வேற லெவல்ல திங்க் பண்றாங்க. நாளைக்கே கல்யாணம்னு சொல்றாளே, அதுதான் எனக்கு பயமா இருக்குன்னு. யாருக்கும் சொல்லல, யாரையும் கூப்பிடல. புரியுதுமா. எங்களுடைய 60ஆம் கல்யாணத்தையே இந்த ஊர் உலகமெல்லாம் மெச்சும்படியா ஜாம் ஜாம்னு நடத்தின. ஓ மகனோட கல்யாணத்தை எப்படி எப்படி எல்லாமோ நடத்தணும்னு உனக்கு ஒரு கற்பனை இருக்குமில்ல? மாமா, அந்த பொண்ணு தடாலடியா எதேதோ சொல்லிட்டு போயிருக்கா மாமா. என்ன சொல்லிட்டு போயிருக்கா? ஊரை கூட்டி கல்யாணம் பண்றதெல்லாம் தண்ட செலவு, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாளாம். நல்ல விஷயம் தானே. சரியான சிக்கனவாதியா அவளுக்கு மருமகளா வாய்க்க போறா. அதுக்கு இல்லன்னு அப்பா இன்னும் ஒத்துக்கவே இல்ல. நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிட்டா ஒரு 25 பேர் ஆயிடும் மொத்தமா. ஒவ்வொருத்தருக்கும் ஏன் இப்படி ஒரு திடீர் கல்யாணம்னு விளக்கம் வேற சொல்லணும். ஒரே மலைப்பா இருக்குன்னு. ஏன் தங்கச்சி பயந்துகிட்டு இருக்கிற? இந்த பாரு, 20 வயசுல ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணாம்னா ஐயோ இது பெரிய தப்பாச்சேன்னு குய்யோ கும்மோன்னு கத்துவாங்க. அதே பையன் அந்த பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ்ந்து 2 குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாம்னா இந்த உலகம் கண்டுக்கிடாது. அதே ஆளு ஒரு 40-50 வயசுல விஆர்எஸ் வாங்க போறோம்னு சொன்னா மறுபடியும் அந்த கூட்டம் வந்து ஏன்டா விஆர்எஸ் வாங்க போற, விஆர்எஸ் வாங்குறது பெரிய தப்பாச்சேன்னு சொல்லும். அதே ஆளு
60 வயசுல நிம்மதியா பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அப்ப பேசினான் பாரு, அவன் மறுபடியும் வந்து ஐயையோ நானும் விஆர்எஸ் வாங்கி இப்படி சந்தோஷமா இருந்திருக்கலாமே, நிம்மதியா வாழ்ந்திருக்கலாமேன்னு பேசுவான். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். இத பத்தி நீ கவலைப்படாதம்மா. உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செஞ்சிரு. அப்படிங்கிறீங்களா? அப்போ இது தப்பு இல்ல தானே? தப்பே இல்லம்மா. இந்த பாரு தங்கச்சி, அவன் விரும்பின பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை நாளைக்கு நடத்துறதே மகா பாவம்னு. என்ன மாமா பேசுறீங்க? கல்யாணத்தை இன்னைக்கே நடத்தி முடிக்கணும்னு சொல்றேன். அப்பாடா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் இப்பவே அப்பாவை போய் சமாதானப்படுத்துறேன். சரி வரேன். போயிட்டு வா மாமா. லக்ஷ்மி முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்து எவ்வளவு நாளாச்சுல்ல? முறையா லக்ஷ்மி ஆசைப்பட்டு இப்பதான் மாமா பாக்குறேன். அதெல்லாம் சரிதான். இந்த சாந்திர வேளையில மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாம ஏதாவது சந்தோஷமா பேசி போங்க மாமா. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்.